ஹாய். ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கார் வந்து சப்காம்பேக்ட் எஸ்யூவியில் இருக்கக்கூடிய நிசானோட நிசான் தானே அது? ஆமா, நிசானோட கைகர். கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அவரு. அவன் ஆக்சுவலாக வந்து மேக்னைட்டும் நம்ம கைகரும் டெஸ்ட்டுக்காக கேட்டிருந்தோம். அது வந்து ஒரே நாளில் ஒரே டைம்ல 2 பேர் வந்துட்டாங்க. ஆமா, கைகர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரோம், மேக்னைட் வந்து நிக்குது. இல்லை மேக்னைட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம், அப்போ தான் கைகர் வந்துருந்துச்சு. அப்படியா? ஆமாம். More carrots. Don't tear it. More carrots. Where's Garrett? Vegetables. Vegetables. Here come from the west side. பொதுவாகவே நம்ம எந்த கார் எடுத்தாலும் அதில் எந்த வேரியண்ட் வந்து வேல்யூ ஃபார் மணி, நம்மளோட பட்ஜெட்டான அந்த 6லேருந்து 7 லட்சம். இப்போது ஹேட்ச்பேக்காக இருந்துச்சுன்னா 6லேருந்து 7 லட்சம். இந்த சப்காம்பேக்ட் எஸ்யூவி இந்த மாதிரி போகிறதா இருந்துச்சுன்னா ஒரு 8 லட்சம் வரைக்கும், அல்லது 8லேருந்து 9 லட்சம் வரைக்கும் பட்ஜெட் வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட ஐடியா. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த கைகரில் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட், அதாவது நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே வர்ற வேரியண்ட் எதுன்னு பார்த்தோம்னா எவல்யூஷன் வேரியண்ட். இது வந்து ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின். அதாவது ஒரு கார் பற்றி நீங்கள் போடுறப்போ அதோட அந்த இன்ஜின் டீட்டெயில்ஸு, ப்ரைஸ் டீட்டெயில் இதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வருது. அது வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே கிடச்சிடும். நீங்கள் உட்கார்றதுக்கு, உள்ளே ஏறுறதுக்கு, வெளியே வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் காமனாக எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு சில கார் வந்து பவர் அதிகமாக இருக்கும், டார்க் அதிகமாக இருக்கும். ஒரு சில கார் ரொம்ப டம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதெல்லாம் வேறு. ஆனால் ரியல் டைமில் நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ அது எப்படி ஃபீல் ஆகுது, ஸோ அதை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்றது தான் நம்மளோட தாக்கு. அதே மாதிரி ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறும். அதனால தான் ப்ரைஸுமே அவ்வளோவா நம்ம சொல்கிறதில்ல. இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டோட மதுரை ஆன் ரோட் ப்ரைஸ் நம்ம பார்த்தோம்னா 7.7 லட்சம் வரும். ஓகே, இப்போ நம்ம ரெகுலராக பார்க்குற அந்த ரியர் சீட் கம்ஃபர்ட் அதுக்குள்ளே போயிடலாம். ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் ஃபஸ்ட்டு நீ சொல்லுமா, உனக்கு வந்து அந்த காருக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு ஏறி உள்ளே போகிறதுக்கு நல்லா இருக்கு. சீட்டு கொஞ்சம் உயரமாக இருக்கிறது காலத்து ஏறி உட்காந்துருக்கையில் 3 பேர் உட்கார்றதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லா தான் இருக்குது. ஆனால் காலை நீட்டி உட்கார்றதுக்கும் அந்த இதெல்லாம் இடம் நல்லா இருக்குது. இப்படி மடக்கி இப்படி உட்காந்தோம்னா கொஞ்சம் அந்த இந்த இது கொஞ்சம் பத்தலை இது. அப்புறம் 3 பேர் உட்கார்றதுக்கெல்லாம் நல்லா தாராளமாக இருக்குது. இந்த இப்படி தாண்டி உட்கார்றதுக்கு 2 பேருக்கு மட்டும் இருக்குது. சென்டர்ல இருக்கிற பர்சனுக்கு வந்துட்டு அந்த ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் கொடுக்கல. கார்னர்ல உட்காந்துருக்க 2 பேருக்கும் அது வந்து கவர் ஆயிடுது. சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது ஏன் கொடுக்கல அப்படின்ட்டு தெரியல. கார் வந்து இது இருக்கிறதுலே இந்த செக்மெண்ட்ல தான் இந்த வீல் பேஸ் வந்து நல்லா அதிகமா இருந்தது. ஸோ அதிகமா இருக்கிறதுனால நல்லா உட்கார்றதுக்கு நல்ல வசதியா இருந்துச்சு. ஏறி நிறைய இருந்துச்சு. ஆமா, லெக் ரூம் நல்லா நிறையவே இருந்தது. காலை நீட்டி மடக்கிறதுக்கு நல்லா. அதோட இதுல வந்து குட்டி ஹம்ப் தான் கொடுத்திருந்தாங்க. பின்னாடியே ரியர் ஏசி வெண்ட் எல்லாம் வந்துருந்துச்சு. சென்டர் ஹம்ப் வந்து ரொம்ப சின்னதா மினிமலா. சென்டர்ல உட்கார்ந்துருந்தேன். அப்ப எனக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. எதுவுமே முட்டி வந்து தட்டல, நல்லா இருந்தது. நல்லா ஹெட்ரூமே நல்லா கொஞ்சம் ஸ்கூப் பண்ணி கொடுத்துருந்ததுனால நல்லா இருந்தது. சீட்டு வந்து அந்த அகலம் வந்து எனக்கு போதுமானதாக இருந்தது. அந்த குஷன் வந்து நல்லா கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, சோஃபா மாதிரி கொடுத்துருந்தாங்க. குஷன் வந்து நிறைய கொடுத்துருக்கிறதுனால எனக்கு அந்த கிரிப்பு நல்லா கிடச்சிது. இந்த தை சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை. ஆமாம், ஆக்சுவலாக தை சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்குது. சீட் கொஞ்சம் நல்லா ஒரு டைட்டில் பொசிஷன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் கால் வந்து இப்படி நல்லா இப்படி வச்சு உட்கார முடியுது. ஸோ அதனால் அந்த தைக்கு வந்து அந்த சீட் சப்போர்ட் அதுவே கொடுக்குது. இன்னொன்று குஷனாகவும் இருக்குது அப்படின்றதுனால கொடுக்குது. அதே நேரத்தில் நீங்கள் இப்படி காலை இப்படி மடக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் தை சப்போர்ட் பத்தாமல் இருக்குது. மற்றபடி இந்த லென்த்து அந்த சீட்டோட இந்த அந்த தை வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக வரக்கூடியதெல்லாம் வரல, கொஞ்சம் கம்மியாக தான். இவ்வளோ தூரத்துலேயே அதாவது ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு அன்ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைய வச்சு ஏறினேன் இறங்கினேன், நல்ல ஒரு வசதியான கார் அது. கார் நல்லா உள்ள ஏரியா தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்லோப்பான டிசைன்னால கொஞ்சம் அந்த விண்டோ அந்த சைடு இருக்கக்கூடிய ஓப்பன் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்படி சாஞ்சு உட்காந்தோன்னா நம்மளுக்கு அந்த ஏரி ஃபீல் கிடைக்காது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் வாமிட்டிங் சென்ஸ் இருக்குது, ஃபீல் ஆகுது. ஹெட்ரூம் வந்து நல்ல தாராளமா இருந்தது. கை வச்சு பார்த்தோம். ஆமா, நல்லா இருந்துச்சு.
மற்றபடி இந்த டோர் பேட்ஸுக்கான அந்த சாஃப்ட் ஃபேப்ரிக் எதுவுமே கிடையாது. கிடையாது. ஆனா Stiff இடிச்சா ஆகாதும் வலிக்கும் நமக்கு. லைட்டா தட்டினா கூட நமக்கு ஆமாம், வலி இப்போ வந்து இந்த கார் வந்து 3 பேர் உட்காந்துடலாம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். இப்போ அந்த டோர் பேட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோர் பேட்ஸில் ஒரு நல்ல ஒரு குஷனாக ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கார்னரில் 2 கார்னரில் இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி உட்கார்ற பட்சத்துக்கு சப்போர்ட், ரொம்பவே கைக்கு சூப்பராக வந்து இருந்தது. சப்போர்ட் கிடைக்கும். கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பாதி அங்கேயே போயிடும். சென்டர்ல உட்காரவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லாவே கிடைக்கும். கிடச்சிருந்துருக்கும், இன்னுமே நல்லா ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். 3 பேர் தாராளமாக உட்கார முடியும் அப்படின்னு நம்மளால் சாலிடாக சொல்லியிருந்திருக்க முடியும். ஓவராலாக 7.25 அவுட் ஆஃப் 10 ஸ்கோர் பண்ணியிருக்கு இந்த ரியர் சீட் கம்ஃபர்ட்டில். ஓகே, அடுத்தது ஹேண்ட்லிங். இப்போ நம்ம பார்க்குறது வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின், அதாவது நான் டர்போ இன்ஜின். இப்போ இனிஷியலாக ரொம்ப லீனியராக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் அப்படி அமுக்குனாலும் ரொம்ப மெதுவாக தான் மூவ் ஆகுது. இதுலேயே இருக்கக்கூடிய மேக்னைட்டை கம்பேர் பண்ணாலுமே மேக்னைட்டை விட இது கொஞ்சம் நல்லாவே ஒரு மாதிரி அஜைலாக இருக்குது. மேக்னைட் வந்து இன்னுமே வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த கைகர் வந்து அதோட கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. மேக்னைட் வந்து ஒரு டன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நல்லா இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் டக்குன்னு அது அந்த இனிஷியலில் கிளம்பி பிக்கப் போகும். நல்லா கிடைக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி நீங்கள் எந்தூசியாஸ்டாக ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார் இது கிடையாது. இது வந்து அந்த 1000 cc ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் ஃபுட்டடாக நீங்கள் ஓட்டினீங்கன்னா நல்ல மைலேஜ் வந்து இந்த காரில் எடுக்க முடியுது. ஸோ அதுதான் இந்த காருக்கான கேரக்டர். ஸோ இந்த காரோட கேரக்டரை நீங்கள் மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்குது. ரொம்ப பிரச்சனையாகலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஒரு பெப்பியான டிரைவிங்கை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த காரை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டியரிங் ஃபீட்பேக் பார்க்குறோன்னா லைட் டு ஹார்ட் ரேஷியோ நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ ஒரு மாதிரி லைட்டராகவும் ரொம்ப லைட்டராக ஃபீல் ஆகலை, பட் ஓகேவாக இருந்துச்சு. அந்த காருக்கான கேரக்டர் அதுதான். ஸோ நீங்கள் அதே ஹைவேல போகிறப்போ நல்லா ஒரு ஹார்டராகவும் ஃபீல் ஆச்சு. அதுக்கடுத்து ப்ரிசிஷன் பார்த்தோன்னா ரொம்ப அந்தளவுக்கு இல்லை, ஒரு சுமாராக தான் இருந்துச்சு. ரிட்டர்ன் டு சென்டரெல்லாம் அதுவும் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. வைப்ரேஷன் நல்லா ஃபீல் ஆச்சு. அதாவது நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது வந்து ஒரு 40,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடுன டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் தான் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். ஆனால் அது வந்து மேக்னைட்டா கைகர் இல்லையா? ஓ சரி. அதான் ஒரே நேரத்தில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். அதான் ஆக்சுவலாக மேக்னெட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே வந்ததும் கைகர் ரெடியாக நின்றுச்சு வீட்டில். ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே கூட வரல, அப்படியே மாதிரி அந்த கார் எடுத்துகிட்டு அப்படியே போனோம். அப்போ தான் எங்களுக்கு வந்து அந்த கரெக்டான ஒரு ஃபீல் கிடைச்சது. எங்களுக்கு எது பெஸ்ட்டான கார். அப்போதான் நாங்கள் வந்து மேக்னெட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு கைகர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஃபீல் வந்து வேற மாதிரி இருந்தது. ரொம்ப மந்துன்னு இருந்தது மேக்னெட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது. ஒரு ஆக்சலரேட்டர் ரைஸ் பண்ண அது பிக்கப் எடுக்கவே இல்லை. நீங்கள் மேக்னைட்டை கம்பேர் பண்ணுறப்போ கைகர் கொஞ்சம் இன்னுமே நல்லா அஜைலாக ஃபீல் ஆச்சு. அடுத்து இந்த பாடி ரோல் எப்படி ஃபீல் ஆச்சுமா வளைவில் போகிறப்போ? அது அந்த வளைவில் இப்படி வளைஞ்சு போகையில் அப்படியே உடம்பு விட்டு அலட்டுச்சு, ஆடுச்சு அப்படியே. அது நீ திரும்பி போனே இப்படின்னு ஆனால் கொஞ்சம் பாப்பாவை வேற வச்சிருந்தேன் நேரம். அது பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அப்படி ஓடி போய் வளைஞ்சு. அதான் நீங்க ஒரு லேண்ட்ல இருந்து இன்னொரு லேண்ட் நீங்க மாறினீங்களா, அப்போ வந்து பாடி ரோலர் வந்து நல்லா தெரிஞ்சது. ஆமா. ஓகே. சஸ்பென்ஷன் வந்து நல்லா ஸ்டிஃபரா இருந்தது. அதாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருந்தது. சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும், ஹைவேக்குமே கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அதாவது ரொம்ப ஹார்டா இல்லாம கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்தது. நல்ல ஒரு பேலன்ஸ்டான. அதாவது நம்ம சின்ன சின்ன குழியில விடும்போது கூட அதோடைய அடி வந்துட்டு நமக்கு கடத்தாம அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது. பெரிய பள்ளம் அந்த மாதிரி விடும்போது தான் அந்த அடி வந்து நமக்கு கொஞ்சம் ஃபீல் தெரியுது. ஓகே. அடுத்து பிரேக்கிங்லாம் பார்த்தோம்னா அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பிரேக்கிங் அந்த காருக்கேற்ற பிரேக்கிங் இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ப்பான பிரேக்கிங் ஆனால் அந்த மாதிரி இல்லை. பட் நீங்கள் எந்த இடத்துல நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நிற்கும். ஸோ பிரேக்கிங் ஓகே. அடுத்து இயர் அண்ட் கிளச்சோட சாஃப்ட்னஸ் பார்த்தோன்னா கிளச்சு வந்து கொஞ்சம் ஒரு ஹார்டாக இருந்துச்சு. இதே மேக்னைட்டை கம்பேர் பண்ணுறப்போ இது ஓகேவாக இருந்துச்சு. மேக்னைட்டு இன்னுமே நல்லா ஹார்டாக இருந்துச்சு. இப்போ பிளைண்ட் ஸ்பாட் பார்த்தோன்னா அந்த ஏ பில்லரில் வந்து பிளைண்ட் ஸ்பாட் இருந்துச்சு. மற்ற இப்போ மேக்னைட்டை கம்பேர் பண்ணுறப்போ அந்தளவுக்கு பெரிய ஏ பில்லர் கிடையாது கைகரில். இருந்தாலுமே ஏ பில்லரில் ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட் இருந்துச்சு. பட் மேக்னைட் வந்து பார்க்குறப்போ நல்ல ஒரு மாதிரி பெரிய கார் ஏரியா ஃபீல் ஆகுது.
கைகரை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஏரியா ஃபீல் ஆச்சு. ஃபீல் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, அதுக்கடுத்து டயர் சைஸ் பார்த்தோன்னா இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டில் R16 டயர் கொடுத்துட்டாங்க. அந்த R16 டயர் வந்து அந்த காருக்கு ஏற்ற ஒரு டயராக இருந்துச்சு. ஓவராலாக 6 மார்க் அவுட் ஆஃப் 10 வந்து இந்த ஹேண்ட்லிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து சர்வீஸ். இந்த 1 லிட்டர் டர்போ இன்ஜின் வந்து ஓரளவுக்கு ஒரு ப்ரூவனான இன்ஜின் தான். அதில் இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. கார் வந்து ஒரு மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான கார் தான், அந்தளவுக்கு வேலை வைக்காது. ஸோ சர்வீஸுமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய பெரிய இன்ஜின் ப்ராப்ளம் வருது அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கார் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. இது ஒவ்வொரு இடத்துலையும் சர்வீஸ் சென்டர் மாறுபடும். மதுரையில் நாங்கள் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, கொஞ்சம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லாக இல்லை. இப்போ ஒரு டவுட் நம்ம கேட்குறோம்னா அவங்க அதை கரெக்டாக அது கிளாரிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஒரு 2-3 பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லை. ஸோ ஓவராலாக அந்த சர்வீஸ்க்கு வந்து 7 மார்க் அவுட் ஆஃப் 10 நம்ம கொடுத்துருக்கோம். மைலேஜ் பார்க்குறப்போ சிட்டிக்குள்ளே 14 to 15 தாராளமாக கிடைக்குது. மைலேஜ் நல்லா கிடச்சிச்சு இந்த காரில். ஹைவேல பார்த்தாலுமே 17 to 19 கிடைக்குது. ஆவரேஜாக பார்க்குறப்போ ஒரு 16 to 18 வரைக்கும் கிடைக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து நார்மலாக கொடுக்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் இருக்குது. என்கேப் ரேட்டிங்கில் 4 ஸ்டார் வாங்கியிருக்காங்க. நம்ம இந்த டாடா மஹிந்திரா அளவுக்கு ஒரு ரோபஸ்டான சீட் மெட்டல் குவாலிட்டி இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம இந்த ரியல் ஆக்சிடென்ட்டு இதுக்கெல்லாம் வச்சு யூசரோட ரிவ்யூஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஓடும். அந்த அளவுக்கு மோசம் இல்லை, நல்லா தான் ஓடும். ஸோ 3.5 வந்து நம்ம சீட் மெட்டல் குவாலிட்டிக்கு கொடுத்துருக்கோம். அப்போ ஓவராலாக சேஃப்டிக்கு 7.5 அவுட் ஆஃப் 10. அப்புறம் என்ன ரீசேல் வேல்யூ, ரிலையபிள். ஆமாம், அடுத்து நம்ம ரிலையபிள் பார்க்குறோன்னா இந்த கார் அதோட இன்ஜின் வந்து அந்த 1 லிட்டர் இன்ஜின் ஆல்ரெடி நான் சொன்னதான் ரொம்ப நாளாக இருக்குது. நிறைய கார்களில் இருக்குது. இப்போது கைகரில் இருக்குது, மேக்னைட்டில் இருக்குது, ட்ரைபரில் இருக்குது, கிராவைட்டில் இருக்குது, குவிட்டில் இருக்குது. சொல்லப்போனால் இந்த ரெனால்ட் நிசானில் இருக்கிறதே அந்த ஒரு இன்ஜின் தான் நினைக்கிறேன். எல்லாம் இவ்வளோ தான் அதில் காரே இருக்குது. ரெனால்டு நிசான் 2 கம்பெனி சேர்த்து எதில் பார்த்தாலும் இந்த இன்ஜின் அதிகபட்சம் போனோன்னா இதில் வந்து ஒரு டர்போ சேர்த்து அடுத்தடுத்த வேரியண்ட்டில் இருக்கும். ஸோ வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ரூவன் இன்ஜின். ஸோ இன்ஜினில் எந்த பிரச்சனையும் கிடையாது, இன்ஜின் லைஃப் நல்லாவே இருக்கும். பட் நம்ம ரிலையபிள்னு பார்க்குறப்போ இன்ஜினை மட்டுமே பார்க்க முடியாது. ஒரு 4-5 வருஷத்தில் அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியெல்லாம் ஓரளவுக்கு சுமாராக கொடுத்துருக்கிறதுனால அந்த ரேட்டல் நாய்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. வேறு நம்ம அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ்லாம் பார்க்குறப்போ சின்ன சின்ன சென்சார் இஷ்யூஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறப்ப அதை உடனடியாக அவங்க சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணி பார்க்குறப்போ ஓவராலாக 7.5 அவுட் ஆஃப் 10 வந்து ரிலையபிளுக்கு கொடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ வந்து இந்த காருக்கு கம்மி தான். நம்ம ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணோம்னா தாராளமாக 35% 40% வந்து டெப்ரிசியேஷன் ஆகுது. ஸோ அந்த டெப்ரிசியேஷன் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி இப்போ 5.5 மார்க் வந்து அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்கோம். ரொம்ப கம்மியான ரீசேல் வேல்யூ மாதிரி தெரியும். குவிட் இருக்குன்னா அது கூட செகண்ட் ஹேண்டில் நல்லாவே மூவ் ஆகுது. இந்த கைகரு இந்த கார்கள்லாம் செகண்ட் ஹேண்டில் போகிறப்போ அந்தளவுக்கு ஒரு மூவிங் இல்லை. ஏன்னா ஸோ அதனால் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே அடி வாங்குது. ஓவராலாக 50.25 அவுட் ஆஃப் 70. இதே வந்து நம்ம பர்சன்டேஜுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 72% வந்து இந்த கைகர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் எடுக்கலான்னா, அதாவது ரொம்ப ஒரு பெப்பியான டிரைவிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, மைலேஜ் வந்து ஓரளவுக்கு கிடைச்சா போதும், கார் வந்து கம்மியான விலையிலேயே பார்க்க ஒரு மாதிரி நல்லா ஸ்டைலிஷான ஒரு லுக்கு, நல்ல ஒரு போல்டான லுக் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த கார் வந்து எடுக்கலாம். நம்ம வந்து 6 இயர்ஸாக ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கோம். ஃபோட்டோகிராஃபியில் இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டுமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஷூட், மாடல் ஷூட், வெட்டிங் ஷூட் எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி நீட் ஏதாவது இருந்தாலும் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for watching. Bye. பாய்.